ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது சிக்கன் கிரேவி செய்கிறோம். எப்படின்னா ஒரு 2 பேர் 3 பேருக்குன்னா பேச்சுலர்ஸ் இப்படி செய்யுங்க, நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். மசாலா ஐட்டம்லாம் எதுவுமே தேவையில்லை. வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டெல்லாம் பாருங்கள், நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி 1. அப்புறம் இதெல்லாம் வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டை, சோம்பு, பொட்டுக்கடலை மட்டும் எடுத்து வச்சுருக்குறோம். இதையெல்லாம் நான் காட்டுறேன், அதுபடி செய்யுங்க. இப்போது வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டிருக்கேன். ஓகே, அடுப்பு விட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. நான் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலையை பண்ணுறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு இதெல்லாம் தூளாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, நல்லா ரெட் கலர் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஓகேவா? பேச்சுலர்ஸ்க்கு நைட்டு ஒரு நேரம் மட்டும் எனக்கு குழம்பு வேண்டாம், மசாலா ஐட்டெல்லாம் இல்லாமல் தேங்காய் இதெல்லாம் போடாமல் எனக்கு சிக்கன் கிரேவி வேணுங்கிறவங்க இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். திரும்ப திரும்ப செய்யணும்னு தோணும். நல்லா வணக்கிடணும். இதே வெங்காயம், மிளகா, இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா ரெட் கலர் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. இப்போது நம்ம தக்காளி அது கூட ஆட் பண்ணிட்டோம். தக்காளி நல்லா வணங்குற வரைக்கும் வணக்கிக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நம்ம இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் 100 ரூபாய்க்கு தான், அதனால் இதுக்கு அளவாக உப்பு இவ்வளோ போடுறேன். இப்போ இது நல்லா பார்த்தீங்களா, நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம சிக்கன் போட போகிறோம். இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஈரோடு பள்ளியப்பாளையம், குமரப்பாளையம் இந்த சைடெல்லாம் சேலம் சைடெல்லாம் இப்படி தான் செய்வாங்க. சாயந்தரம் ஒரு நேரத்துக்கு மட்டும் சாயந்தரம் மட்டும் செய்கிறாங்கன்னா இது மாதிரி தான் செய்வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருந்தது சொல்லுங்க. சரி, இப்போ இது நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது வணங்கி கொஞ்சம் கறி நல்லா வேகிற வரைக்கும் அளவாக தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எவ்வளோ எடுக்கிறேன்னா வரும், இந்த செம்பளவுக்கு எடுத்துக்கிறேன். இதையும் இது கூட நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி இது வேகட்டும். இந்த கேப்பில்
நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை, சோம்பு இது எல்லாம் வந்து மிக்சியில் அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு நான் எப்படியே ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு 1.5 சொம்பு இதில் தண்ணி எடுத்து இதுக்கு ஊற்றிருக்கிறேன். இது சிக்கன் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த மசாலா ஐட்டம் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இது நல்லா வேக்காடு இறக்குற டைமில் தான் அந்த பொட்டுக்கடலை, சோம்பெல்லாம் போடணும். அதுக்கு முன்னாடி வேணால் கொஞ்சம் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம ஊற்றின தண்ணி வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ பார்த்துக்கோங்க, இந்த பொட்டுக்கடலை பொடியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுற, கட்டி ஆக்காமல் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை எனக்கு கொஞ்சம் சுண்டணும். அதனால் பொட்டுக்கடலை போட்டுருக்கோம்.